ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்போ எடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எடுத்த வீடியோங்க. என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல, வாய்ஸ் கொடுத்து. நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன் வீடியோவை. கொஞ்சம் நான் கோயிலுக்கு போக வேண்டிய வேலை, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால என்னால் சரியாக வீடியோஸ் போட முடியலங்க. அதுக்காக நீங்கள் எதுவும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், என்னடா உங்கள் வீடியோ போடல அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்ததுனால நான் எதுவும் போட முடியல. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கிராசரி வாங்கின வீடியோ தாங்க. சால்ட் உப்பு, கல் உப்பு, அப்புறமா ஊதுபத்தி, 2 தயிர் பாக்கெட்டு, சாம்பிராண்டி, அப்புறமா பாஸ்தா, மேகி, அப்புறமா சாம்பார் தூள், லெமன் ரைஸ் மிக்ஸு, டொமேட்டோ ரைஸ் மிக்ஸு, அப்புறமா 2 kg கோதுமை, அப்புறமா மயோனிஸ் சாஸு, சோயா சாஸு, அப்புறமா கடலை மாவு, அப்புறமேட்டுக்கு அரிசி சாப்பாட்டு அரிசி 5 kg வாங்கியிருந்தேன். நாங்கள் மூட்டையாக வாங்கலை. இங்கே வேணால் வெயிலே வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி அது அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும் கொண்டு வந்துடுது. நான் பருப்பெல்லாம் ஃப்ரிட்ஜில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற நிலமையில தான் இருக்குது, கொட்டை பருப்பெல்லாம். இந்த டொமேட்டோ ரைஸ் மிக்ஸு, லெமன் ரைஸ் மிக்ஸ்லாம் என் ஹஸ்பண்ட் எடுத்தது தாங்க. நம்ம நேச்சுரலாக செஞ்சு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்குது. அவங்க அதை ட்ரை பண்ணலாமே சொல்லி எடுத்தாங்க. அதனால் நான் எதுவும் சொல்லிக்கலைங்க. பருப்பு என் மதரின்ல ஆல்ரெடி கொடுத்தாங்க. அதனால் நான் வாங்கலை. பருப்பு மட்டும் வாங்கினேன். அதாங்க சீக்கிரம் வைக்கிற பருப்பு, சீக்கிரம் செய்கிற குழம்பும் கூட. அப்புறம் லெமன் ரைஸ் மிக்ஸு, டொமேட்டோ ரைஸ் மிக்ஸு, அப்புறமா கொத்தமல்லி பவுடரு, அப்புறமா ஆச்சி சாம்பார் பவுடர் அதெல்லாம் எடுத்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இது மசாலா போடாத மேக்ரோன்ஸுங்க. அதை நாமளே செஞ்சுக்கலாம், மசாலா ஓன் மசாலா போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சூப் எடுத்தேன். இந்த சூப்பு மேக்ரோன்லாம் என் ஹஸ்பண்ட் தாங்க எடுத்தது. அடுத்து பார்த்திங்கன்னா மேட்ச் பாக்ஸு, டொமேட்டோ சாஸு, மயோனிஸு, சோயா சாஸ் இதெல்லாம் நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் சொல்லிட்டேன். நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கும் நூடுல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரின் பவுடர் மட்டும் எடுத்திருந்தேன். மேட்ச் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் அரைச்சி யூஸ் பண்ணுறதில்ல. அதை அரைக்கணுமான்ட்டே எனக்கு அதை அரைக்கவே எனக்கு கஷ்டம். அதெல்லாம் பூண்டு இதெல்லாம் உரிச்சு நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் என்னால் முடியலைங்க. அதை உட்காந்து உரித்து சுத்தம் பண்ணி எனக்கு அரைக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. அதனால் மேட்ச் பாக்ஸ் சாமிக்கு விளக்கு கொளுத்துறதுக்கு அதுக்கெலாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆசீர்வாத் ஆட்டா 2 kg வாங்கியிருந்தேன். அப்புறமா ஃபிட்மியோட இந்த ஃபேஸ் பவுடருங்க, பவுடர் கிடையாது, அது என்ன சொல்கிறது, ஃபேஸ் பவுடர் கிடையாது, ரோஸ் பவுடர் மாதிரி. அப்புறம் ஒயிட் டோன் பவுடரு, அப்புறமா ஃபேர் அண்ட் லவ்லி இதெல்லாம் எடுத்திருந்தேன். ஆல்ரெடி நான் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். அதுவே இருந்தது, அதனால் நான் எதுவுமே வாங்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி 5 kg வாங்கியிருந்தேங்க. நாங்கள் சிப்பமாகவோ மூட்டையாவோ எடுக்கிறதில்ல, அந்த மாதிரி கேஜிஸில் வாங்கிக்கிறோம். அப்புறமா ரூம் ஹேர் ஃப்ரெஷ்னர் வாங்கியிருந்தேன். அப்புறம் ப்ளீஸ் லைக் தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் அது கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அந்த உடச்ச கடலை, அப்புறம் யூனிபிக் இந்த குக்கீஸு, அப்புறமா ஹைட் அண்ட் சிக்கு, அப்புறமா அதெல்லாம் வாங்கியிருந்தேன்.